வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியில் நிறைய அள்ளிச்செடிகள் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த அள்ளிச்செடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். மண்ணில் உற்பத்தி ஆகக்கூடிய செடிகள் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம மறு உற்பத்தி செய்கிறோமோ அதே போலவே நீர் தாவரங்களையும் நம்ம மறு உற்பத்தி செய்ய முடியும். இந்த ஒவ்வொரு அள்ளிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த உற்பத்தி திறன். அது என்ன, அதை எப்படி நம்ம உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு செடியை வச்சு ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில் இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அழகியின் பெயர் கீழார்கோ. இந்த அழகியை நம்ம வர்ணிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, நல்ல ஒரு அழகான ஒரு கத்திரிப்பூ நிறத்தில் அந்த இதழின் நுனி இருக்குது பாருங்கள், அந்த ஓரங்கள்லாம் வெங்காயத்தாளின் நிறம் அழகாக அப்படியே ஒரு மாதிரி ப்ரஷ் பண்ண மாதிரி, பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். கருவி வழியாக பார்க்குறத காட்டிலும் கண்ணில் நேராக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான நிறமாக இருக்கும். ஆண்டு ஒன்றுக்கு 365 நாட்கள் இருக்குன்னா 365 நாட்களும் இந்த செடியில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இலைகளில் மொட்டு மாதிரி ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இது அந்த கீழார்கோவின் இலைகள் தான். அந்த இலை மேலே மொட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பருத்து வந்திருக்குல்ல, அழகாக ஒரு கடலை பருப்பு அளவுக்கு நல்லா வளர்ந்து வரும். இந்த மாதிரி வளர்ந்த இலைகள் தான் இதனுடைய வித்துக்கள், இதனுடைய விதைகள். நம்ம ஒன்றும் செய்ய வேணாம். இந்த இலைகளை அப்படியே கிள்ளி எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி கவிழ்த்து போட்டுருங்க. கவிழ்த்து போட்டாலே போதும், இதிலிருந்து புதிய செடி உற்பத்தி ஆகும். ஆனால் இந்த செடி உற்பத்தியாக குறைந்தது 2.5 to 3 மாதங்கள் ஆகும். இது பாருங்கள், இப்போ தண்ணியில் இதை போட்டுட்டேன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஏற்கனவே ஒரு இலையிலேருந்து வேர் வந்திருக்கு பாருங்கள். இது நான் கிள்ளலை, ஒன்றுமே செய்யலை. அந்த வேர்லேருந்து 2 சிறிய இலைகளும் உருவாயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம அப்படியே விட்டோம்னாலும் இந்த மாதிரி ஆகும். ஆனால் அது நீருக்குள்ளார படணும், அந்த மண்ணில் சேர்ந்தால் தான் அது புது செடியாக உருவாகும். முடிந்த அளவுக்கு வேறொரு தொட்டிகளில் வளர்த்து உள்ளங்கை அளவுக்கு அந்த செடி தண்ணியிலேருந்து மேல் நோக்கி வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரே தொட்டியில் 4-5 செடியாக நட்டிங்கன்னா அந்த தொட்டி முழுக்க 4-5 பூக்களை தினமும் உங்களால் பார்க்க முடியும். கூட்டமாக இந்த பூக்கள் பூத்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு டிராபிக்கல் வகையைச் சேர்ந்த அல்லி. இதனுடைய கிழங்குலேருந்தும் செடி உற்பத்தி ஆகும். இந்த அழகி வெயில், மழை, பனி இப்படின்னு எல்லா காலத்துலேயும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாள். பூக்கள் இல்லாத நாட்களே கிடையாது. முதல் முறையாக அள்ளி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும், அல்லது மன நிறைவுக்காக, மன அமைதிக்காக தினமும் பூக்கள் ஏதாவது பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களும் இந்த அள்ளியை தவறாமல் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். இது போல் அழகிய அள்ளிகளை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண் திரையில் தெரியுது பாருங்கள். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அழகியோடு வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.